ஆசையுடன் வளர்த்த பூரா அதுவும் பறந்து போகுதே. எப்படி கேவலமாக போயிட்டு ஒரு டெத்து வீட்டில் நீங்கள் பாடுறீங்க, மோளம் அடிச்சுட்டு ஆடுறீங்க, உங்களுக்கு அசிங்கமாக தெரியல, வேறு எதாவது வேலை செஞ்சு பிழைக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல ஏற்றத்தாழ்வு பார்ப்பாங்க. அவன் மோளம் அடிக்கிறவன் தானே, எதுக்கு வீட்டுக்குள்ள வர விட்றீங்க. சில ஊருக்கு போனால் மதிப்பு மரியாதை நிறையா இருக்குது. அவங்களுக்காக இதை பண்ணிகிட்ருக்கோம். மக்கள் மகிழ்ச்சிக்காக நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இந்த தொழில் செய்கிறதால சம்பளம் கம்மி தான். நாங்கள் இதை வச்சு தான் எங்கள் குடும்ப சூழ்நிலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இறந்துட்டாங்கன்னா அவங்க பையனோ பொண்ணோ பாடுற மாரி அவங்களுக்கு ஏற்ற மாரி நாங்கள் பாடுவோம். அன்லிமிட்டெட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே துக்க வீட்டில் வயசானவங்களும் பெண்களும் தான் நம்ம ஒப்பாரி வைக்கிறத பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். ஆனால் கடலூர் மாவட்டம் கொரக்கன்ற கிராமத்தில் இளைஞர்கள் ஒப்பாரி வைக்கிறத புதுசாக கேட்குறோம். இப்போ அவங்கள பற்றின வாழ்க்கை முறை தான் நம்ம நேர்காணல் பண்ண வந்திருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் கொரக்கை கிராமத்தில் 15 வருஷமாக அந்த தொழில் பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய பேர் ராஜேஷ். எங்கள் குழு பேர் இசைத்தண்டல் கலைகளோ. நாங்கள் கரகாட்டம், மாடாட்டம், மயிலாட்டம், ஒப்பாரி, தாரத்தப்பட்டை, லேடிஸ் பெண்கள் தாப்பாட்டை குழு எல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கோயில் திருவிழா, திருமணம், காதுகுத்து, தேட்டின்னு சொல்லுவாங்க, அந்த நிகழ்ச்சிகளுக்கு பண்ணுவோம். டெத்து வீட்டுக்கும் ஒப்பாரி நிகழ்ச்சி, தாரத்தப்பட்டை நிகழ்ச்சி பண்ணித்தரோம். இப்போ இந்த ஒப்பாரியை நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க? நாங்கள் எப்படி கற்றுக்கிட்டோன்னா, எங்களுக்கு முன்காலத்திலே ஆள் இருந்தாங்க. இதாவது நான் இப்போ 5வது தலைமுறை நாங்கள் பண்ணுறது. அவங்க வழியாக கற்றுக்கிட்டோம். ஊரில் இருக்கிறவங்க வயசானவங்கள்ட்ட மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஒப்பாரி கற்றுக்கிறதுக்கான ஆர்வம் உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? அதாவது நாங்கள் இது பரம்பரையாக இந்த தொழில் செஞ்சுட்டு வரதால் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க வீட்டில். அதை கேட்டு எங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு, இது கற்றுக்கணும், தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க மூலிமா நாங்கள் கற்றுக்கிட்டு தொழில் செஞ்சிகிட்ருக்கோம். அந்த ஒப்பாரி பாடுற வார்த்தைகளை நீங்கள் எப்படி எழுதுறீங்க, எப்படி எடுத்துக்கிறீங்க? அதை இப்போ நாங்கள் ஒரு துக்க வீட்டுக்கு போனோம்னா அங்கே அந்த இறந்தவங்களோட பையனோ பொண்ணோ இருப்பாங்க. அவங்க இடத்துல இருந்து என்ன குறைய சொல்லி அழுவாங்களோ அந்த குறையை நாங்கள் பாட்டாக எடுத்து பாடுறோம். இப்போ ஒப்பாரி மேலே வாசிக்கிறதெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா? இது உங்கள் சுற்றி வட்டாரில் இருக்கவங்க, உங்கள் நண்பர்கள், உங்களை பார்க்குறவங்களாம் எப்படி பார்க்குறாங்க? உங்களோட மனநலம் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக இது எப்படின்னா, பரம்பரையாக அந்த தொழில் செய்கிறதால நீங்களும் இந்த தொழில் செஞ்சு தான் ஆகணுமா? எப்படி கேவலமாக போயிட்டு ஒரு டெத்து வீட்டில் நீங்கள் பாடுறீங்க, மோளம் அடிச்சுட்டு ஆடுறீங்க, உங்களுக்கு அசிங்கமாக தெரியல, வேறு எதாவது வேலை செஞ்சு பிழைக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, உங்களுக்கு ஏன் மற்றவங்கள மாதிரி நம்ம நல்லா படித்து வேலைக்கு போகணும் அப்படிலாம் தோணாமல் இந்த பாரம்பரியத்தை நீங்கள் கையில் எடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதாவது இது இந்த கலை மேலே உள்ள ஆர்வம் தான் மேடம். எப்படின்னா, இது படித்து எல்லா பசங்களும் படிச்சிருக்காங்க, வெளியில் போய் வேலை செய்யலாம். இதெல்லாம் இந்த கலை அவ்வளோ பிடிச்சதால இந்த கலை தொழிலே இருக்கிறோம், வேறு எந்த வேலைக்கும் போகாமல். ஓகே, உங்களுக்கு இந்த கலை தொழிலை பிடிச்சிருக்கு, அதனால் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணுறீங்க. ஓகே, இப்போ நீங்கள் போகிறீங்க இல்லையா, இதனால் உங்களை மனசாலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ட்ரீட் பண்ணுற விதம் எப்படி இருக்குது? உங்களுக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்கா, இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கா? கண்டிப்பாக நடந்திருக்கு மேடம். ஒரு சில இடத்துல நல்லா மரியாதையாக நடத்துவாங்க, ஒரு சில இடத்துல ஏற்றத்தாழ்வு பார்ப்பாங்க. அவன் மோளம் அடிக்கிறவன் தானே, எதுக்கு வீட்டுக்குள்ள வர விட்றீங்க, எதுக்கு வீட்டில் சாப்பிட விட்றீங்க, தெருவில் மாட்டுக்கொட்டாலில் தெருவில் இதேமாரி தெருவிலலாம் உட்காந்து சாப்பிட வச்சுருக்கிறாங்க. நிறைய நடந்திருக்கு மேடம். வீட்டில் நைட் டைமில் போனோன்னா படுக்கிறதுக்கு இடம் தர மாட்டாங்க. அதேமாரி நைட் ஃபுல்லாக நீங்கள் வாசிக்கணுமே, ஏன் போய் படுக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. குடிச்சிட்டு வந்து ஆடுவாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க நம்மளை. மேலே வாசிச்சுட்டு போக முடியாது, குடிச்சிட்டு வந்து எங்கள் முன்னாடி வந்து ஆடுவாங்க. ஆடுறதோட எங்கள் மேலே வீழ்ந்துருவாங்க. விழுந்துட்டு எங்கள்கிட்ட சண்டைக்கு வருவாங்க, அசிங்கமாக பேசுவாங்க. அதையும் தாங்கிக்கிட்டு இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு மேடம். இவ்வளோ நடக்குது இல்லையா, இதெல்லாம் தாங்கிக்கிட்டு ஏன் இதை இன்னும் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கலை மத்தியில் ஒரு ஆர்வம் தான். இந்த கலை ஆர்வம் இருக்கிறதால தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், மித்தபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த கலை மேலே இருக்க ஆர்வத்தில் எந்த அவமானம் இருந்தாலும் தாங்கிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் பண்ணுறீங்க. திட்டுறவங்க பாதி பக்கம் இருந்தாலும் நம்மளை பாராட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கு சில ஊருக்கு போனால் மதிப்பு மரியாதை நிறையா இருக்குது. அவங்களுக்காக இதை பண்ணிகிட்ருக்கோம், மக்கள் மகிழ்ச்சிக்காக நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இப்போ நீங்கள் துக்க வீட்டுக்கு போகிறீங்க இல்லையா, அதில் உங்களை நல்லாவும் ட்ரீட் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க இழிவாக பார்க்குறாங்க, இழிவாக நடத்துகிறாங்க அப்படின்றீங்க.
அதில் நல்லா ட்ரீட் பண்ணவங்களைய பற்றியும் இழிவாக நடத்தின அது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ நல்ல முறையில் நாங்கள் நடத்துனாங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு சில இடம் இருக்குது, நாங்கள் போய் தொழில் செஞ்சுட்ருக்கக்குள்ள நல்ல முறையாக நடத்துவாங்க. நாங்கள் இந்த சம்பளம் இதில் கம்மி தான் இருந்தாலும் அவங்க எங்கள் தொழிலில் வேலையை பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் கூடுதலாக பணம் கொடுப்பாங்க. ஒரு மரியாதை இருக்கும். அடுத்தடுத்து எங்களே கால் பண்ணி கூப்பிடுவாங்க, நாங்கள் போய் செஞ்சு தருவோம். இதில் கசப்பான விஷயம் என்னென்னா, எங்களுக்குள்ளார ஒரு 10 பேர் இருக்கோம்னா இதில் சம்பளம் கம்மி தான் இருந்தாலும் இந்த தொழில் நாங்கள் கற்றுக்கிட்டோம், அதை நாங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் நாங்கள் போகிறோம். இவன் என்ன போகிற இடத்துல இவன் என்ன வேலை செய்கிறான், எதுக்கு வீட்டுக்குள்ளார விட்றீங்க, அதாவது ஜாதியை ஃபேஸ் பண்ணி பேசுவாங்க, கேஸ்ட் ரீதியாக பேசுவாங்க. அந்த ஜாதிக்காரன் எதுக்கு வீட்டுக்குள்ளார விட்றீங்க, எதுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, இங்கே வீட்டுக்குள்ளாரெலாம் சாப்பிடக்கூடாது, வீட்டுக்குள்ளார படக்கூடாது, வெளியே போங்க. அதேமாதிரி நிறைய நடந்திருக்கு. அதேமாரி சில பேர் சரக்கு அடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா நாங்கள் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டா கூட அங்கே சாப்பிட விட மாட்டாங்க. இவனை எதுக்கு மேலே உட்கார வச்சு சாப்பிட வைக்கிற, பார்சல் கட்டு போக சொல்லு, இல்லை கீழே உட்கார சொல்லு, மேலே உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ இது நாங்கள் தாங்கிட்டு இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ ஒப்பாரி வைக்க போகிறீங்க இல்லையா, அந்த இடத்துல ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு பாடல் வேறுபாடு இருக்கா? கண்டிப்பாக. இப்போ இறந்துட்டாங்கன்னா அவங்க பையனோ பொண்ணோ பாடுற மாரி அவங்களுக்கு ஏற்ற மாரி நாங்கள் பாடுவோம். அவங்க சூழ்நிலைக்கு ஏற்பவாறு பாடுவோம். அந்த பையனா பொண்ணா இருந்து அந்த இடத்துல என்ன அவங்க துக்கத்தை சொல்லுவாங்களோ அந்த துக்கத்தை நாங்கள் உள்வாங்கி நாங்கள் அதை சொல்லுவோம். நாங்கள் பாடிட்டே இருக்கக்குள்ள அந்த பாடியை விட்டுட்டு கூட்டம்லாம் எங்களுக்கு கவர் ஆகிடும். எங்களை பார்த்துருவாங்க, பாடி சும்மா தான் இருக்கும். எங்களை பார்த்துட்டு நாங்கள் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு அவங்க அழுவாங்க. அவங்க உங்களை பார்த்து அழுகுறாங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு அந்த மனநிலைமை வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம இதை பாட்டு பாடி அவங்க மனசில் இருக்கிறத வெளியே கொண்டு வந்து அனுபவிக்கிறோமே அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு மேடம். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ் எப்படி ஒத்துக்கிட்டாங்க? உங்களுக்கு இந்த தொழில் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு எதிர்ப்பு எதுவும் வரலையா? எதிர்ப்பு வந்துச்சு தான். ஃபஸ்ட்டு நான் லவ் பண்ணக்குள்ளே சொல்லிட்டேன், நாங்கள் இந்த தொழில் தான் செய்கிறோம் அப்படின்னு. அவங்களும் இந்த தொழிலை பார்த்து தான் என்னை விரும்பினாங்க. நாங்கள் லவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டு சைடு இருந்துக்கிட்டு இந்த தொழில் செய்கிறானா, அதாவது அவங்க சொந்தக்காரங்க, என் ஒய்ஃபோட சொந்தக்காரங்க வந்து அவங்க வீட்டில் எங்கள் மாமியார் வீட்டில் போய் சொன்னாங்க, போய் வேறு தொழில் செய்கிறவன்ட்ட கட்டி கொடுக்க வேண்டியதானே, இது ஒரு மோளம் அடிச்சுட்டு சாவு வீட்டில் போய் பாட்டு பாடுறாங்க, அவங்களுக்கு எதுக்கு பொண்ணு தந்தீங்க, ஒத்துக்கிட்டீங்க, இந்த தொழில் செய்கிறதால உங்களுக்கு கஷ்டமாக தெரியல, எதுக்கு அந்த பொண்ணை விட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இருந்துட்டு என் ஒய்ஃப் இருந்துக்கிட்டு இந்த தொழில் செய்கிறது தான் எங்களுக்கு விரும்பமாக இருக்குது அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் மதிக்கலை, கல்யாணம் பண்ணி இந்த தொழில் செஞ்சுட்டுல யாரும் மதிக்கலை. கொஞ்சம் படிப்படியாக கொஞ்சம் மேலே வந்தோம், அப்புறம் எல்லாம் மதிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இந்த தொழில் பண்ணுறத வீட்டில் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க, எல்லாம் இதாகிடுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் ஒப்பாரி வைக்க போகிறீங்க இல்லையா, அங்கே எவ்வளோ நேரம் நீங்கள் அந்த டைம் எடுத்துப்பீங்க? ஹவர்ஸ் கணக்கு இருக்கா, இல்லை டெத்து எடுக்கிற வரைக்கும் நீங்கள் பண்ணுவீங்களா? அதாவது நைட்டு பகல் போனோம்னா நைட்டு பாடிட்டு ஒரு 11 மணிக்கு படுத்துப்போம். அதுக்கப்புறம் அந்த டெத்து எடுக்கிற வரைக்கும் நாங்கள் ஃபுல்லாக பண்ணி தருவோம் மேடம். ஒரு முறை 2 மணி நேரம் 3 மணி நேரம் பாடுவோம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பாடுவீங்க. இப்போ நீங்கள் டெத்து வீட்டுக்கு போனீங்கன்னா என்ன மாதிரி பாட்டெல்லாம் பாடுவீங்க? அதாவது இப்போ இறந்தவங்க மகனோ மகளோ இருந்தாங்கன்னா அவங்க வழியை சொல்லிவிட்டு எப்படி யார்கிட்ட சொல்லி ஆடுவாங்களோ அதே போல் நாங்கள் அந்த வழியை சொல்லிவிட்டு பாடுவோம். இப்போ நீங்கள் அங்கே பாடுற பாட்டை எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? அது எங்களுக்கு பிடிச்சது நாங்கள் பாடுறது யார் ரொம்ப வழியாக அழுகுறாங்களோ அந்த பாட்டு பிடிக்கும். எங்களுக்காக அதை பாடி காட்ட முடியுமா? கண்டிப்பாக மேடம். 5 அறத்தாளி என் கணவர் ஆசைக்குத்தான் செஞ்ச தாலி, இன்னைக்கு ஆசை முடியலையே, என்ன பெத்த அம்மா மர அக்கா மர இன்னைக்கு அந்து போச்சான் என் தாலி, ஏம்மா இன்னைக்கு ஒரு புது தாலி, ஓ எனக்கு வந்த கணவரே எனக்கு ஒரு பூசைக்குத்தான் செஞ்ச தாலி, இன்னைக்கு பூசை முடியலையே, ஓ எனக்கு வந்த சீமானே இன்னைக்கு புட்டுக்கிச்சான் என் தாலி, இன்னைக்கு கத்தரிக்காய் மோர் குழம்பு, எப்பா இன்னைக்கு கத்தரிக்காய் மோர் குழம்பு, என்ன மாலை இட்ட கணவரே எங்கள் கணவர் போட்ட காசு மாலை, எங்கள் கணவர் பொழைப்பாருன்னு ஒரு காசு மாலை அடகு வைத்தேன், இன்னைக்கு என் கணவர் பொழைக்கவில்லை அந்த காசு மாலை பறி கொடுத்தேன், ஏம்மா இன்னைக்கு பூசணிக்காய் மோர் குழம்பு, ஓ எனக்கு வந்த சீமானே எங்கள் புருஷன் போட்ட பொன் சரடு, எங்கள் புருஷர் பொழைப்பாருன்னு ஓ என்ன மாலையிட்ட கண்ணால அந்த பொன் சரடை அடகு வைத்தேன்,
இன்றைக்கி என் புருஷன் பொழைக்கவில்லை, இந்த பொன் சரடை பறி கொடுத்தேன். இது வந்து அந்த கணவர் அந்த ஐயா செத்துட்டாங்கன்னா அவங்க ஒய்ஃப் பாடுற மாரி இந்த பாட்டு. இப்போ நீங்கள் ஒப்பாரி வைக்க போகிறீங்கல்ல, எந்த மாதிரி இடத்துல எந்தெந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை செய்கிறாங்க, எந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை செய்கிறதில்ல? அதாவது நம்ம கோயில் காரியம், ஒரு திருமணம், இந்த நிகழ்ச்சிக்கு போய் நாங்கள் அந்த தொழிலை நல்ல முறையாக செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் பேசின அமௌண்ட்டோட எக்ஸ்ட்ரா தருவாங்க. ஊர் மக்கள் மத்தியில் இப்போ சால்வை பற்றி எல்லாம் மரியாதை செய்வாங்க. நாங்கள் வேறு இடத்துல, அதாவது வேறு இடத்து பகுதிக்கு போனோம்னா ஜாதி வைஸ் இது பண்ணுவாங்க. ஜாதி வைஸ்னால் இவன் எப்படி இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இங்கே வீட்டுக்குள்ளார நுழையிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமாக பேசுவாங்க. இப்போ உங்கள் குடும்பத்தில் தொழில் பண்ணுறதுனால நல்லது கெட்டதுக்கு கலந்துக்க முடியுதா? அவங்க எப்படி சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க? எப்படின்னா நாங்கள் இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கக்குள்ள வீட்டில் ஏதோ ப்ராப்ளம் ஆனாலோ இல்லை யாருக்கோ உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சியாக போகணுனாலும் எங்களால் போக முடியாது. நாங்கள் தொழிலை தான் பார்க்க முடியும். நாங்கள் அங்கே ஒரு 10 பேர் வாசிச்சுட்டு இருக்கோம்னா 10ல் ஒரு ஆள் வந்துட்டோம்னா அங்கே கேள்வி கேட்பாங்க. அதனால் அங்கேயும் பாதியில் விட்டுட்டு வர முடியாது. வீட்டில் எதோ நடந்தாலும் அவங்கள தான் பார்த்துக்கணும். வீட்டுக்குள்ளார எங்களுக்கே பிரச்சனை ஆகும். ஒரு வீட்டில் ஒரு நல்லது கெட்டதை கூட நீ கலந்துக்க மாட்டேங்கிற, நீ வெளியில் ஓடுற. ஒரு தீபாவளி பொங்கல் இல்லை வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் வச்சா கூட எங்களால் அவ்வளோக்கு கலந்துக்க முடியாது. நாங்கள் வெளி ப்ரோக்ராம் போயிடுவோம். இதுக்கான இன்கம் வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கா? இந்த இந்த சம்பளம் எங்களுக்கு பத்தாது தான். இருந்தாலும் இது வெளியில் போனால் நாங்கள் வேறு அதிகமாக சம்பளம் வரும். நாங்கள் படிச்சிருக்கோம், எல்லா பசங்களும் படிச்சிருக்கோம், படிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வேறு ஏதோ ஒரு கம்பெனிக்கோ இல்லை வெளிநாடோ போனாலும் எங்களுக்கு சம்பளம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த தொழில் செய்கிறதால சம்பளம் கம்மி தான். நாங்கள் இதை வச்சு தான் எங்கள் குடும்ப சூழ்நிலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நீங்கள் படிச்சிருக்கேன்னு சொன்னீங்க, என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து டிப்ளமோ பண்ணியிருக்கேன். பின்னாடி பசங்க எல்லாம் படிச்சிருக்காங்க, அப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் டிகிரி முடிச்சிருக்கீங்க? ஆமாம். டிகிரி முடிச்சும் நீங்கள் இந்த தொழிலை பண்ணிகிட்ருக்கீங்க. ஆமாம் மேடம். இப்போ இந்த ட்ரம்ஸ்லாம் வச்சுருக்கீங்கள, இது எதுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்துவீங்க? இது எதுக்குன்னா ஒரு திருமணம், கோயில் திருவிழா, சாமி ஊர்வலம் வரும், அந்த திருவிழாவை வாசிச்சுட்டு போவோம். ஒரு திரட்டி மஞ்சள் நீராட்டு விழா, காது குத்து, அதுக்கு வாசிப்போம். அது தவிர்த்து கெட்ட காரியங்களுக்கும் வாசிச்சுட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பாடி காமிச்சிங்க இல்லையா? ஆமாம் மேடம். இதை வச்சு பாடி காமிக்க முடியுமா? கண்டிப்பாக பாடுவோம். பாடுங்க. எம்மா இஞ்சி ஒரு காணி, எம்மா இஞ்சி ஒரு காணி, என்ன பெத்த சாமி உனக்கு எலுமிச்ச முக்காணி, என்ன ஏதும் பகவானே, எம்மா என்ன ஏதும் பகவானே, அந்த இஞ்சி வெட்ட வந்தப்பாவே, அந்த இஞ்சி வெட்ட வந்தப்பாவே, ஒரு விளக்கூட்டு வெட்டியிருந்தா, ஒரு இலக்கூட்டு வெட்டியிருந்தா, நீ பெத்த பொண்ணு ஏழா ஊருக மாட்டேன், உங்கள் எல்லையில் சோர மாட்டேன், உங்கள் எல்லையில் சோர மாட்டேன், எம்மா உனக்கு மஞ்ச அரக்காணி, எம்மா உனக்கு ஒரு மாவேலிங்கம் முக்காணி, எம்மா உனக்கு ஒரு மாவேலிங்கம் முக்காணி, என்னை இடைச்ச பகவானே, என்னை படைச்ச பகவானே, அந்த மஞ்ச வெட்ட வந்தப்பாவே, ஏமா அந்த மஞ்ச வெட்ட வந்தப்பாவே, ஒரு மது வீட்டு வெட்டியிருந்தேன், ஒரு மது வீட்டு வெட்டியிருந்தேன், நீ பெத்த பொண்ணு மதிப்பா இருந்திருப்பேன், உங்கள் மாளிகையில் சோர்ந்திருப்பேன், உங்கள் மாளிகையில் சோர்ந்திருப்பேன், ஆசையுடன் வளர்த்த பூரா அதுவும் பறந்து போகுதே, அம்மா அதுவும் பறந்து போகுதே, பாசமென்று எண்ணிருந்தேன் அது பாதை மாறி போகுதையா, பாசமென்று எண்ணிருந்தேன் அது பாதை மாறி போகுதையா, கூண்டிலே வளர்த்த கிளி கூட்டை மறந்து போகுதே, இந்த கூட்டை மறந்து போகுதே, நான் வளர்த்த செல்ல கிளி நாட்டை விட்டு போகுதம்மா, நான் வளர்த்த செல்ல கிளி நாட்டை விட்டு போகுதம்மா, பெண்ணாக நான் பிறந்தது விதியோ அம்மம்மா விதியோ, இந்த பூமியிலே எங்களை படைத்த பிரம்மன் செய்த சதியோ, இந்த பூமியிலே எங்களை படைத்த பிரம்மன் செய்த சதியோ, பூவிருந்து பொட்டும் இருந்தும் புண்ணியம் இல்லை, எனக்கு புண்ணியம் இல்லை.
மன்னவர் கட்டி வச்ச கோட்டையிலே நிம்மதி இல்லை. மன்னவர் கட்டி வச்ச கோட்டையிலே நிம்மதி இல்லை. ஆசையுடன் வளர்த்த புறா அதுவும் பறந்து போகுதே அம்மா, அதுவும் பறந்து போகுதே. பாசமின்றி எண்ணிருந்தேன் பாதை மாறி போகுதம்மா, பாசமின்றி எண்ணிருந்தேன் பாதை மாறி போகுதம்மா. இப்போ நீங்கள் பாடினீங்கல்ல, இந்த பாட்டோட விளக்கத்தை சொல்ல முடியுமா? இந்த பாட்டோட விளக்கம் என்னென்னா, ஆசையுடன் வளர்த்த புறா அதுவும் பறந்து போகுது. இப்போ ஒரு குழந்தை பெற்று பையனோ பொண்ணோ அவங்க ஆசையாக வளர்த்துருப்பாங்க, அவங்க எவ்வளோ பாசமாக வளர்த்துருப்பாங்க, அது அவங்கள விட்டு போயிடுச்சு. ஆசையுடன் வளர்த்த புறா அதுவும் பறந்து போகுது. அவங்க இறந்துட்டாங்கன்னா இவங்க வழி அப்பா அம்மா சொல்லி அழுகிற வழி தான் அது. நான் வளர்த்த செல்லைகளி நாட்டை விட்டு போகுதம்மா. அவங்க எவ்வளோ பாசமாக வளர்த்துருப்பாங்க, அதை சொல்கிற விதமாக தான் நான் வளர்த்த செல்லுகளி நாட்டை விட்டு போகுதம்மா. அதோட கடைசியாக அவங்க பார்க்கறது இல்லை. பெண்ணாக நான் பிறந்தது விதியோ, இந்த பூமியிலே எங்களை படைத்த இறைவன் செய்த சதியோ. இந்த பூமியில் பெண்ணாக பிறந்தது விதியா, இவ்வளோ கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேனே, இது பிரம்மன் செய்த சதியா அப்படின்னு பெண்கள் சொல்லி அழுகிறது இந்த பாடல். தன்னந்தனியா விட்டு என் கணவன் மேலே ஏறிட்டிய, தன்னந்தனியா விட்டு தங்கரதான் ஏறிட்டிய, நாங்களும் இந்த ஊர்ல தவிக்கிறோம். தாலி மேல குத்தம் இல்லை, தாலி செய்தவன் மேல தப்பும் இல்லை. தாலி மேல குத்தம் இல்லை, தாலி செய்தவன் மேல தப்பும் இல்லை. எச்சு பிரிஞ்சாலும் எங்களை என பிரியாத வச்சிருக்கீங்க, எச்சு பிரிந்தாலும் எங்களை என பிரியாத வச்சிருக்கீங்க. ஐயோ என் 3 மக்களும் தவிக்குதே, இன்னைக்கு 3 மக்களும் நடுத்தெருவில் நிற்குது. நம்ம ஒரு ஆர்வம், எந்த தொழிலும் ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா நம்ம முன்னேறி வந்துடலாம். ஆர்வம் இல்லாத அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அது நம்ம எந்த காலத்துலையும் முன்னேற முடியாது. எப்படின்னா இப்போ நான் வாசிச்சுட்டு இருப்பேன், தம்பி பக்கத்தில் இருக்கேன்னா நானும் வந்து வாசிக்கிறேன், எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாப்புல. வா தம்பி அப்படின்னு சேர்த்துக்கிட்டு ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்கில் மோல் அடிச்சுட்டு நான் பண்ணிகிட்ருப்பேன். அந்த சவுண்டுக்கு அவங்க ஏந்திரிச்சிருவாங்களா அப்படின்னு பார்க்குறது தான் அப்போ அந்த மோளம் வச்சாங்க. 1 மாதம் இருக்கும், 1 மாதம் இருக்காது. இல்லை இன்றைக்கி வேலை இருக்கும், நாளைக்கு வேலை இருக்காது. இல்லை பெண்களும் அந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, மதிக்க மாட்டாங்க. சொந்த அண்ணன் தம்பியே மதிக்க மாட்டாங்க. மோளம் அடிக்கிறவன்ட்ட என்ன பேசுகிறேன்,